Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் நைக்கால ரீசெண்டா வாங்கினேன் சில லிப்ஸ்டிக்ஸ், அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக்ஸ். மோஸ்டா மெஜாரிட்டி இன்சைட் பிராண்ட்ல இருந்து நான் வந்துட்டு பிக் பண்ணிருக்கேன். ஒரு சிலது மார்ஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து செம்ம அஃபோர்டபுள் ரேஞ்ச். லைக் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு மேல தாண்டல எதுவுமே. ஸோ அஃபோர்டபுள் கேட்டகரியில டஸ்கி ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும்னு நினைச்சு நம்பி வாங்கின சில கலர்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த எண்ட் ஆஃப் த இயர் சீசனுக்கு வந்துட்டு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான கலர்ஸா இருக்கும். கொஞ்சம் டீப்பர் ப்ளம் கலர்ஸ், மரூன் கலர்ஸ், டெரகோட்டா ப்ரௌன் கலர்ஸ், கொஞ்சம் டீப்பர் வைப் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மந்த்ஸ்க்கு வந்துட்டு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான கலர்ஸா வந்துட்டு இது இருக்க போகுது. ஐ ரியலி லைக் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் கலர்ஸ். சில நல்ல ஜெம்ஸ் கூட நான் இதுல வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கேன், சில மிஸ்ஸஸ் கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பை த வே நான் வந்துட்டு மேக்கப் பேஸ் எதுவுமே வந்து போடல, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ப்ராப்பர் லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் காமிக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அவ்வளோதான், வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஷேட் இன்சைட்டோட மேட் லிப் இங்க் இன் ஷேட் 13 டிஸ்கிரேஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ம் டோன் ப்ரௌன் கலர், கொக்கோ ப்ரௌன் கலர் மாதிரி. இது நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். லிப்ஸ்ல வந்துட்டு நான் ட்ரைங்கா இருக்கு. ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இன்னர் பார்ட்ல லிப்ஸோட இன்னர் கார்னர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஆல்சோ இந்த லிப்ஸ்டிக்ல வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு வாசனை இருக்கு. ஒரு மாதிரி ஸ்மோக்கி வெனிலா கூயி வாசனை மாதிரி இருக்கு. அது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி என்னமோ ஆஃபா இருக்க மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் நைஸ். கொஞ்சம் பிளாஸ்டிக்கியாகவும் வர மாதிரி இருக்கு. அது ஒரு என்னன்னு ஃபிகர் அவுட்டே பண்ண முடியாத மாதிரி, நல்ல வாசனையா கெட்ட வாசனையானே ஃபிகர் அவுட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு வாசனையா இருக்கு. நீங்க லிப்ஸை மம் பண்ணீங்கன்னா இது டெஃபினட்டா அப்படியே அந்த ஸ்டிக்கியான ஃபீலோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. லிப்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு ஹெவியான ஆர் அன்கம்ஃபியா இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து இது கொடுக்கறது கிடையாது. அடுத்தது இன்சைட்டோட 24 hour creamy matte transfer proof long wear lipstick in shade state and number 12. இது வந்துட்டு லாஸ்டா நான் போட்ட அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஒரு க்ரீமி புல்லட் லிப்ஸ்டிக் வெர்ஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு கலர் தான். லைட்டா ஒரு பிரிக் ரெட் கலர் வந்துட்டு ஒரு இன்ச் ஒரு சொட்டு வந்து அந்த பிரிக் ரெட் வந்துட்டு கலந்த மாதிரி இருக்கு. இது வந்துட்டு வித்தவுட் மேக்கப் ஐ கேன் புல் திஸ் ஆஃப் பிகாஸ் அந்த ஒரு ரெட்டிஷ் டோன் கொஞ்சம் வார்மா அண்ட் அந்த ப்ரௌன் வந்து இன்னுமே கொஞ்சம் டீப்பா இருக்கிற மாதிரி வந்துட்டு ஐ ஃபீல் இட். லைக் அதுல இருந்த கொஞ்சம் அனிமிக் லுக் வந்து இதுல இல்ல. ஃபார்முலேஷன் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது கீழ் லிப்ல மட்டும் போட்டு மேல் லிப்க்கு மம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது அழகா. பிக்மெண்ட்டும் செம்மையா இருக்கு, வெரி க்ரீமி. இது வந்து மார்ஸோட அந்த புல்லட் லிப்ஸ்டிக் அந்த ஃபார்முலேஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுவும் வந்துட்டு அந்த ஒரு கூயி ஸ்டிக்கி ஃபீல்லாம் வந்துட்டு இல்லை. வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஆன் த லிப்ஸ், சூப்பர் லாங் லாஸ்டிங்கும் கூட. 24 மணி நேரம் நான் ட்ரை பண்ணல, பட் இது வந்துட்டு டச் அப் எதுவும் இல்லாமலே வந்துட்டு நல்லா சர்வைவ் ஆகிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்கா இருக்கு, லிப் கலரா இருக்கு. லிப் லைனரோட போடும்போது இட் ஒர்க் சோ குட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா, இட்ஸ் அ நைஸ் ஒன். யூ கேன் டெஃபினெட்லி கிவ் திஸ் அ ட்ரை. அடுத்து இன்சைட்டோட க்ரீமி மேட் மூஸ் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் இன் ஷேட் பட்டர் கப் நம்பர் 1. இது வந்து ஒரு மாதிரி மஜந்தா கூல் அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு டீப் ப்ளம் வைன் மஜந்தா அந்த கேட்டகரியில இருக்கிற மாதிரியான ஒரு கலர். செம ஸ்மூத். அப்ளிகேஷன் கிளைடு வந்து பாத்தீங்கன்னா செம ஸ்மூத்தா செம பட்ரியா இருக்கு. நெக்ஸ்ட்ல இந்த சாஃப்ட் பட்டர் கிரீமா, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் எக்ஸாக்டா, பட் நெக்ஸ்ட்ல இதே மாதிரி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்ல இருக்க கூட இந்த அளவுக்கு வந்துட்டு பிக்மெண்டடா நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா இதே மாதிரி ஒரு கலர் வச்சிருந்தேன். பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி க்ரீமி அண்ட் செம பிக்மெண்டடாவும் இருக்கு. இது வந்து அழகா வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுக்குது. ஓகேவா, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனா அந்த அளவுக்கு ஆப்வியஸா இல்லை. அதுவும் நீங்க ட்ரை ஆக்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்வியஸா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கு. லிப்ஸ் இது சுத்தமா ட்ரை பண்ணவே இல்லை. இது நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ரியலி லைக் திஸ். ஏதாவது இன்ஸ்டன்டா நம்மளுடைய முகத்தை வந்து பளிச்சுன்னு ஆக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த கலர் தட் யூ வாண்ட் டு ட்ரை. இட்ஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல். டக்குன்னு இன்ஸ்டன்டா நம்ம முகத்தையே வந்துட்டு பளிச்சுன்னு ஆக்குற மாதிரியான ஒரு கலர். ஐ ரியலி லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் கலர்ஸ். அடுத்தது இன்சைட்டோட சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் இன் ஷேட் 30 Kate, and I have to say this is one of the most beautiful rosy browns that I have in my மொத்த லிப்ஸ்டிக் கலெக்ஷன்லயுமே. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு கலர் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரோசி நியூட் ஃபார் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன். ஓகேவா, பளிச்சுன்னு லைட்டா இருக்கிற மாதிரியான நியூட் கிடையாது. ப்ரௌன் ஸ்கின்னுக்கு அந்த டீப்பர் வெர்ஷன்ல போகக்கூடிய அந்த ப்ளம் மஜந்தா அண்டர் டோன்லே கொஞ்சம் ப்ரௌனும் கலந்து அந்த ஒரு நியூட் கேட்டகரியில வர மாதிரியான ஒரு கலர். இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஸ்வாட்ச் பண்ணேன் அண்ட் லிட்ரலா இன்ஸ்டன்டா ஃபாலன் இன் லவ் இந்த கலர்ல. ஃபார்முலேஷன் வந்து செம்ம க்ரீமி, செம்ம பிக்மெண்டடா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் ஃபினிஷ்ல உட்காருது டைம் ஆக as it settles down.
ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் ஃபினிஷ்ல உட்காது. ஃபார்முலேஷன் வைஸ் எனக்கு வந்துட்டு நிறைய இந்த மார்ஸா இருக்கட்டும், ஸ்விஸ் பியூட்டியா இருக்கட்டும், இன்சைட்டா இருக்கட்டும், இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்முலேஷன் வைஸ் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. எல்லாமே சிமிலரா இருக்கு. கண்ணை மூடிட்டு எதையா ஒன்று போட்டேன்னா, இப்போ 3 பிராண்ட்ல இருந்து டிஃப்ரெண்ட் புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் நான் ட்ரை பண்றேன்னா, ஃபார்முலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஐ வுட் டெஃபினெட்லி சே லைக் மாத்தி மாத்தி தான் சொல்லுவேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஓகே, இது இப்படி இருக்கு, இது இந்த அளவு ட்ரைனஸ் தெரியுது, இந்த மாதிரி வாசனை இருக்கு, அதனால டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஜஸ்ட் பிராண்ட் நேம்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஷேட் வந்துட்டு அங்க இங்கேன்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் அது ஸ்டே ஆகுற விதமா இருக்கட்டும், லிப்ஸை கம்ஃபர்டபுளா இருக்கிற விதமா இருக்கு, எல்லாமே பாசிட்டிவா தான் நான் வந்து சொல்றேன். எனக்கு நெகட்டிவா வந்துட்டு இவங்களுடைய புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்ல எதுவுமே வந்து தெரியல. அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கு. அது எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பட்ஜெட்ல இப்போ வந்துட்டு லைக் மேபிளின், லாரியல்லாம் கூட நீங்க போகாம இந்த பிராண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் யுவர் கிட். ஸோ அதனால I would say it's definitely 30 Kate from Insight is a must have. It's a very beautiful unique shade. இது வந்துட்டு ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க இந்த பில்லோ டாக், ஷார்லட் டில்பியோட பில்லோ டாக் வந்துட்டு ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரியான ஒரு டஸ்டி ப்ரௌனி மாவ் நியூட் ஷேட் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு நான் சொல்றேன். யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கிவ் இட்ஸ் அ ட்ரை கைஸ். செம்மையா இருக்கு, சீரியஸா சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு இப்போ அடுத்து அழைச்சிட்டு வேற போடுறதுக்கு மனசு இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இன்சைட்டோட ஸ்டே மேட் லிப் கலர் இன் ஷேட் 21 POV மீ, பாயிண்ட் ஆஃப் வியூ மீ. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெரூன் கலர், மெரூன் ரெட் கலர். ஓகே, இது வந்து வித்தவுட் லிப் லைனர் இட் வுட் டெஃபினெட்லி ஒர்க். நிறைய பேஸே இல்லாம வந்து உங்களுடைய முகத்தை வந்துட்டு இன்ஸ்டன்டா ஃப்ரெஷ்ஷா லைவ்லியா புட் டுகெதரா காமிக்கிற மாதிரியான ஒரு கலர். எனக்கு இந்த மாதிரியான மெரூன் ரெட் கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். அதுவும் நோ மேக்கப் டேஸ்ல வந்துட்டு ஐ ரியலி லைக் திஸ். இன்ஸ்டன்டா என்னுடைய முகத்தை வந்துட்டு பிக்மி அப் மாதிரி வந்துட்டு ஆக்கிவிடும். ஸோ லைவ்லியா ஆகும், அதுதான் நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இது செட்டில் ஆனோடனே மேட்டா வந்துட்டு ட்ரையா அழகா வந்து செட்டில் ஆயிடுது. லிப்ஸ் வந்து இது ட்ரை பண்றதே கிடையாது. இதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூஸ் பண்றதுக்கு. என் லிப்ஸ் வந்துட்டு இது நரிஷ்டாவே வந்து பாத்துக்குது. இதனுடைய சாயம் நல்லா இருக்கும், லைக் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு ஏதாவது டிசப்பியர் ஆச்சுன்னா கூட அவ்வளோ ஆப்வியஸா வந்து தெரியாது. அது சாயம் கொஞ்சம் உங்க லிப்ஸ்ல வந்துட்டு இறக்கிருக்கு அப்படின்றதுனால. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், point of view me. அடுத்து மார்ஸ் Plush Velvet Lipstick in shade Burned Out number 4. இது வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் கலர். ஜஸ்ட் பை இட் செல்ஃப் இது வந்து கொஞ்சம் வாஷிங் அவுட் ஆன மாதிரியான ஒரு கலராக தான் வந்து இருக்கு. யூ டெஃபினெட்லி ஹாவ் டு யூஸ் அ ப்ரௌன் லிப் லைனர். நான் எனக்கு அதை யூஸ் பண்ணலை, ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஆஸ் சச். இந்த கலருக்கு இந்த ஹோல் லாட்லேயே நான் யூஸ் பண்ண புல்லட் லிப்ஸ்டிக்ஸில் இந்த மார்ஸோட இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட் ஆன் த லிப்ஸ். ஆனால் இது வந்து லைட்டாக அந்த ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு சாட்டினி ஃபினிஷ் வந்து லிப்ஸில் வந்துட்டு இது கொடுக்கும். ஃபுல்லாக ட்ரையான மேட் மாதிரி வந்து கொடுக்காது. ரொம்ப மைல்டான ஒரு சாட்டின் ஃபினிஷ், ரொம்ப மைல்டாக அது வந்து கொடுக்கும். அது லிப்ஸ்லேயும் வந்துட்டு அது போடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்வெட்டியாக ஸ்மூத்தாக மூசி டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி இருக்கும். புல்லட் லிப்ஸ்டிக் ஃபார்மில் இருந்தாலுமே இது வந்து ஒரு ப்ரௌன் நியூட் லவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ கைஸ் வுட் டெஃபினெட்லி லைக் திஸ் கலர். ஓகே, அடுத்தது மார்ஸோட கலர் பம் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் 04 சிங்கப்பூரியன் சாங்க்ரியா. இது ஒரு ப்ராப்பர் ஆரஞ்ச் லிப்ஸ்டிக். ஓகேவா, ஆரஞ்சு, இந்த நியான் ஆரஞ்சு மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக். நான் வந்துட்டு வெப்சைட்ல இருக்க கலர் பார்த்தா ஆக்சுவலாக ஏமாந்துட்டேன். வெப்சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, பட் நேரில் வந்துட்டு செம்ம ஆப்போசிட், செம்ம டிஃப்ரெண்ட், ரொம்ப பளிச்சுன்ற ஒரு ரெட் கலர். ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ் அட் ஆல். இங்கே நான் இந்த கலரை போட்டும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். நான் இதை வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் தான் எடுத்து சென்டர் ஆஃப் மை லிப்ஸில் வச்சு பிரைட்டன் பண்ணேன். ஏன்னா இது வாண்டில் பார்க்கும்போதே பளிச்சுன்ற கலர்னு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோஸ் வாட்சில் மட்டும்தான் நான் ஃபுல் லிப் கலராக வந்துட்டு ஆக்சுவலாக அப்ளை பண்ணி பார்த்தேன். ப்ரௌன் லிப் லைனர் வச்சு ட்ரை பண்ணேன், சேவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இல்லை, ரொம்ப மோசமாகவே தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஏற்கனவே காமிச்ச அந்த இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு நான் வந்துட்டு லைட்டாக மம் பண்ணி கலரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு வேரபிளான ஒரு ரெட் கலர் மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஜஸ்ட் பை இட் செல்ஃப் இந்த கலர் டெஃபினட்டாக இட் ஒன்ட் ஒர்க்கிங். நான் காமிச்ச அந்த லாட்லேயே இது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் டீப்பராக இருக்கிற கலராக வெப்சைட்டில் காமிச்சிருக்கிறது இந்த நிலமையில இருக்குது. மீதி கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கு ஷியராக தெரியல. ஸோ ஐ வுட் வெரி much want you guys to skip this out. வேற யாராவது நீங்க நல்ல பேரபிளான ஷேட் இந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேட் என்ன அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. பட் யா, இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபார்முலேட்டட் லிக்விட் லிப்ஸ்டிக். ஓகே, ட்ரைலாம் ஆகாம நல்ல ப்ராப்பர் மேட், வெரி பிக்மெண்டட் அந்த மாதிரி இருக்கு.
நான் வந்து டீப்பரான கலர் ஏதாவது போடுறேன் அப்படின்னும் போது அது சென்டர் ஆஃப் மை லிப்ஸ்ல மட்டும் போட்டுட்டு அதை பிரைட்டன் பண்றதுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நான் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இதையும் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக நாய்க்கால பண்ண ஒரு சில அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக்ஸ். மோஸ்ட் மெஜாரிட்டி ஃப்ரம் இன்சைட் அண்ட் சிலது ஃப்ரம் மார்ஸ். இதில் எது உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு டெஃபினட்டா இந்த கேட் பை இன்சைட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நான் இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன், ரொம்ப வார்மர் டோன் டெரகோட்டா அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ப்ரௌன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டர்ட்டி மோ பிங்க் நியூட் வெர்ஷன் கலர் வந்துட்டு நான் அவ்வளோ ட்ரை பண்ணல. ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஃபால் இன் லவ் அந்த கலர் கேட்டகரியில் இப்போ இதுக்கு மேலே அப்படின்ட்டு. ஐ திங்க் த சீசன் ஹேஸ் அரைவ்ட். ஸோ லெட்ஸ் சி இந்த மாதிரி வேற ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.